வணக்கம். இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்சி +1ல் இருக்கக்கூடிய வால்யூம் 1ல் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படிங்கிறது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலமெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு மாலிகுலோ அல்லது ஒரு காம்பவுண்டோ கிரியேட் ஆகும் அல்லது ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மாலிகுல்ஸ் அல்லது அந்த காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும், கிரியேட் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு மாலிகுல்ஸ் அல்லது ஒரு காம்பவுண்ட் அப்படிங்கிறது உருவாகுது. அதை சொல்ல வர்றது தான் லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படிங்கிறது. அப்போது the combination of elements to form compounds is governed by the following 5 basic laws. 5 விதமான லாஸுக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு அந்த கெமிக்கல் காம்பினேஷன் அல்லது ஒரு மாலிகுல் அல்லது ஒரு காம்பவுண்ட் அப்படிங்கிறது உருவாகுதுங்கிறது தான் இதில் சொல்ல வரேன். என்னென்ன அந்த லாஸ் அப்படின்னு பார்த்தோம். 5 லாஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், கே-லுசக்ஸ் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம்ஸ் அண்டு அவாகட்ரோஸ் லாஸ். சரிங்களா? ஸோ இந்த 5 லாவுக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு எந்த விதமான மாலிகுலோ அல்லது ஒரு காம்பவுண்டோ அப்படிங்கிறது உருவாகுதுங்கிறது இதை அடிப்படையாக வச்சு தான் அதில் உருவாகுது. சரிங்களா? அப்போது ஃபர்ஸ்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டைன் லவாய்சர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் அதை சொன்னது. இட் ஸ்டேட்ஸ் தட் மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. நம்ம இது கேள்விப்பட்ட ஒன்று தான். மேட்டரை நம்மளால் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது உங்களால் சக்தி எப்படி உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த தத்துவமும். பார்த்தீங்க அப்படின்னா மேட்டர் அப்படிங்கிறது என்ன? எலமெண்ட்ஸ் தான். எலமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி உருவாகி இருக்கக்கூடியதான் மேட்டர்னு சொல்லுவோம். ஸோ பேசிக் பார்ட் ஆஃப் த மேட்டர்னு பார்த்தீங்கன்னா சம் எலமெண்ட்ஸ் ஆர் ஆட்டம்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஆட்டம்ஸ் இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் நம்ம ஆட்டம்னு சொல்கிறோம். சரியா? அப்போது அந்த மேட்டர் மேபி சாலிட் ஸ்டேட்டாக இருக்கலாம், கேசியஸ் ஸ்டேட்டாக கூட இருக்கலாம். ஸோ நமக்கு சாலிட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வுட் இருக்குது. இதை எப்படி நம்ம இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். வுட்டு நான் ஃபயர் பண்ணுறேன். வுட் எத்தனை கிலோகிராம் எடுத்துருக்கேன் அப்படின்னா 30 கிலோகிராம் எடுத்துருக்கிறேன். 30 கிலோகிராம் வுட் எடுத்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃபயர் பண்ணுறேன். 30 கிலோகிராம் வுட் எடுத்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃபயர் பண்ணுறேன். ஸோ ஃபயர் பண்ணதுக்கப்புறம் என்ன எனக்கு கிடைக்கும்? வுட்டை எரிச்சோம் அப்படின்னா சாம்பலும் புகையும் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ ஆஷஸ் அண்ட் ஸ்மோக் தான் எனக்கு கிடைக்கிது. 30 கிலோகிராம் வுட்டு நான் பேர்ன் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக கிடைக்கக்கூடியது 28 கிலோகிராம் சாம்பல் ஆஷஸ் கிடைக்கிது, 2 கிலோகிராம் ஸ்மோக்கு கிடைக்குது. நான் எவ்வளோ மாஸ் எடுத்துருக்கணும் அதே மாஸ் தான் எனக்கு ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்ட்லேயும் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ மாஸ் எந்த விதத்துலையுமே சேஞ்சஸ் ஆகலை, மேட்டர் அப்படியே தான் இருக்குது. பட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மட்டும் எனக்கு மாறி இருக்குது இல்லையா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, சல்ஃபர் அண்ட் அயன் இருக்குது. சல்ஃபர் 32 கிராம் எடுத்துருக்கிறேன், அயன் 56 கிராம் எடுத்துருக்கிறேன். இவங்க 2 பேரும் ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபைடு அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. 88 கிராம் எனக்கு கிடைக்குது ப்ராடக்ட். ஸோ இது அயன் 2 சல்ஃபைடுன்னு சொல்லலாம் அல்லது ஃபெரஸ் சல்ஃபைடுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அப்போது இதுலேயும் பாருங்கள், கெமிக்கலாக நம்ம எலமெண்ட்ஸாக பார்க்கும் பொழுது சல்ஃபர் 32 கிராம், அயன் 56 கிராம், 2 பேரோட டோட்டல் மாஸ் 88 கிராம். ஓகேவா? ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபைடு அதோடைய மாசையும் பார்த்தீங்கன்னா 88 கிராம் தான். அப்போது வெயிட் எந்த விதத்துலையுமே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள், நம்ம வாட்டர் மாலிகூல்ஸ் ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். வாட்டர் மாலிகூல்ஸோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 18.02 கிராம், கிட்டத்தட்ட 1 மோல் அப்படிங்க 18.02 கிராம். ஸோ 1 மோல் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, 1 மாலிகூல்ஸ் கிடையாது 1 மோலுங்கிறது நம்ம போக பார்ப்போம். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் திரும்ப அடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொலாரிட்டினா என்ன, மொலாலிட்டினா என்னன்றலாம் நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். சரியா? ஸோ வாட்டர் 18.02 கிராம். எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறேன். எலக்ட்ரோலைசிஸ்னால் உங்களுக்கு தெரியும், வாட்டரில் நம்ம ஆனோட் அண்ட் கேத்தோட் டிப் பண்ணி கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை ஈஸியாக செப்பரேட் பண்ணுறதான மெத்தடு தான் எலக்ட்ரோலைசிஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில் என்னென்ன ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு ஈஸியாக செப்பரேட் ஆகுது. ஸோ செப்பரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 2.02 கிராம் ஹைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜன் 16 கிராமில் இருக்குது. டோட்டல் கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 18.02 கிராம். அப்போது மாஸ் இதுலேயும் சேஞ்சஸ் ஆகலை. சரியா? அப்போது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய லாஸ் என்ன? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் சொல்ல வர விஷயம். இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மாஸ் உங்களுக்கு ரியாக்டன்ட்ல எப்படி இருக்குதோ அதே தான் ப்ராடக்ட்லையும் இருக்கும். பட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மாறி இருக்கலாமே தவிர, வெவ்வேறு விதமான ப்ராடக்ட்ல இருக்கலாமே தவிர, பட் டோட்டல் மாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட்லையும் ப்ராடக்ட்லையும் ஈக்குவலாக இருக்கும். மாஸ் எந்த விதத்துலையுமே சேஞ்சஸ் ஆகிருக்காது. இதை சொல்ல வருது தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன்.
லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறது அடுத்து இப்போ நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே, நம்ம இப்போ அடுத்து இருக்கக்கூடிய லாஸ் என்ன சொன்னோம்? லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன். சரியா? அது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோசப் ப்ராஸ்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் இந்த லாவை சொன்னது. அவர் என்ன சொல்ல வர்றாரு இதுல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் ஸ்டேட்ஸ் தட் a given compound always contain exactly the same proportion of elements by weight அப்படிங்கிறது தான் இவர் சொன்ன the law of definite proportion. என்ன சரியா புரியலையே இது கேட்கறதுக்கு அப்படின்னு சப்போஸ் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இதுல ஒன்னும் ஒரு பெருசா சொல்லலை. என்ன அப்படின்னா, எந்த ஒரு மாலிகூல்ஸோ அல்லது ஒரு காம்பவுண்டோ இந்த உலகத்துல இருக்குது அப்படின்னா அது வாட்டர் மாலிகூல்ஸா இருக்கட்டும் அல்லது சம் அதர் காம்பவுண்ட்ஸ், கார்பன் டை ஆக்சைடா இருக்கட்டும், கார்பன் மோனாக்சைடா இருக்கட்டும், கேஷஸ் ஆர் சாலிட் எப்படி வேணாலும் இருக்கலாம், லிக்விடா வேணாலும் இருக்கலாம். எந்த ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் காம்பவுண்டா இருக்கட்டும் அல்லது மாலிகூல்ஸா இருக்கட்டும், அந்த மாலிகூல்ஸ் அந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது யூனிஃபார்மா சேமா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர தத்துவம். என்ன அந்த சேம், ஒரே மாதிரியா அப்படின்னா ஒரே மாதிரிங்கிறது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு எடுத்து, வாட்டர் மாலிகூல்ஸ் H2ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வாட்டர் மாலிகூல்ஸ்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இதோட ரேஷியோ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2:16 சொல்றாங்க. இது என்ன 16 அப்படின்னு கேட்டீங்கன்னா மாஸ் ஆஃப் த ஆக்சிஜன் ஆட்டம் தான். இந்த 2 அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன். ஸோ ஒரு ஹைட்ரஜனுக்கு 1ன்னு எடுத்துக்கிட்டோம், ஹோல் நம்பர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது அப்ராக்சிமேட்டா சொல்ற வெயிட் தானே தவிர டெசிமல்ல இருக்கக்கூடிய அக்யூரசி வெயிட் இது கிடையாது. சரிங்களா? அப்போ ஹைட்ரஜனுடைய மாஸ் நம்ம 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆக்சிஜனுடைய மாஸ் நம்ம ஆக்சிஜன் ஆட்டமுடைய மாஸ் 16 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ 2 ஹைட்ரஜன் 2ன்னு எடுத்துக்கிறோம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் 16 எடுத்துக்கிட்டோம். சரியா? ஸோ இது ஹோல் நம்பர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி அல்லது இந்த நேச்சுரல்ல எங்க இருந்தாலும் சரி தானே, இந்த மாலிகூல்ஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ரேஷியோ எந்த விதத்திலுமே சேஞ்சஸ் ஆகாது. வாட்டர் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி சொல்ல வர விஷயம் தான் always contain exactly the same proportion of elements by weight அப்படிங்கிறது. இந்த உலகத்துல நீங்க வாட்டர் அப்படிங்கிறது வேற விதமான காம்பினேஷன் நீங்க பார்க்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ரேஷியோல தான் வாட்டர் அப்படிங்கிறது உருவாகும். இதுதான் அவர் சொல்ல வர்றாரு. இன்னொரு பெர்சன்டேஜ் வைஸ் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 11% ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கும், 89% ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். ஸோ டோட்டல் பெர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் எத்தில் ஆல்கஹால் பார்ப்போம். எத்தில் ஆல்கஹால் உங்களுக்கு தெரியும் CH3CH2OH. சரிங்களா? ஸோ மீத்தேன், ஈத்தேன், எத்தனால் அப்படிங்கிறதா எத்தில் ஆல்கஹால் நம்ம சொல்றோம். ஸோ எத்தில் ஆல்கஹால்ல பாத்தீங்க அப்படின்னா 2 கார்பன் ஆட்டம் இருக்கு, 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. சரியா? ஸோ 2 atoms ஆஃப் கார்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஸோ 12 கிராம் ஆஃப் கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பர் மோலுக்கு 12 கிராம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம இன்டூ 2ஆல மல்டிபிளிகேஷன் பண்றோம். ஏன் அப்படின்னா 2 தடவை கார்பன் இருக்கிறதுனால 2ஆல மல்டிபிளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா 12 into 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா 24. சரியா? ஸோ 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஸோ 6 atoms ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 1 கிராம் பர் மோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 into 1 பாத்தீங்கன்னா 6 வரும். நெக்ஸ்ட் 1 atom ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கிறதுனால ஸோ ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்தோட மாஸ் என்ன 16. ஸோ 60 கிராம் பர் மோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்டூ 1 பாத்தீங்க அப்படின்னா 16. ஸோ இந்த 16, 1, 12 இது எல்லாமே பாத்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அட்டாமிக் மாஸ்ன்னு நம்ம டீட்டெயிலாக கூட போற அடுத்து வரக்கூடிய வீடியோஸை கூட உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ இதெல்லாமே அட்டாமிக் மாஸ் தான். ஸோ மாஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கோ அதை அப்படியே மல்டிபிளிகேஷன் பண்ண கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் தான் இது எல்லாமே. ஸோ டோட்டல் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 46 கிராம் பர் மோல் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூவா இருக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், மாலிகுலர் வெயிட் அப்படின்னு சொல்றோம். இந்த எத்தனால் அப்படிங்கிறது நீங்க சிந்தட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி தானே, நேச்சுரலா எத்தனால் கிடைச்சு நம்ம எடுத்தாலும் சரி தானே, அதோடைய காம்பினேஷன் இப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும், எந்த விதத்திலுமே சேஞ்சஸ் இருக்காது. வேற நான் சிந்தட்டிக்கா ப்ரிப்பேர் பண்றேன், அதோட எத்தனால் வேற மாதிரி இருக்குமா, வேற ஹைட்ரஜன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் வேற மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்குமா, டிக்ரீஸ் ஆயிருக்குமா, கிடையாது. கார்பன் மேபி குறைஞ்சிருக்குமா, கிடையாது. எத்தனால் அப்படின்னா அது இப்படிதான் இருக்கும். சோ இந்த விதிமுறைக்கு உட்பட்டு உருவாக்குறது தான் இந்த லாவை சொல்ல வர்றது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் குப்ரிக் கார்பனேட் பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலா கிடைக்கக்கூடிய இந்த குப்ரிக் கார்பனேட்டோடைய காம்பினேஷன் பாத்தீங்கன்னா காப்பர் வந்து 51.35% இருக்குது. ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா 99.74% ஆக்சிஜன் இருக்கு. சோ சிந்தட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் நீங்க குப்ரிக் கார்பனேட்டஸ் நீங்க சப்போஸ் சிந்தட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ற சார் அதுலயும் இப்படிதான் இருக்குமா, அதுலயும் இதோட ரேஷியோ அப்படிதான் இருக்கும். சோ 1 காப்பர் இருக்கும், ஒரு கார்பன் இருக்கும், 3 ஆக்சிஜன் இருக்கும். சோ இந்த விஷயத்த
எக்ஸ்பிளைன் பண்றது தான் லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம தேர்ட் சொல்லி இருக்கக்கூடிய லாவை பார்ப்போம். சரிங்களா? ஓகே, அடுத்து தேர்ட் சொல்லியிருந்த லா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். சரிங்களா? ஸோ லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் சொன்னது யார் அப்படின்னா ஜான் டால்டன் அல்லது டால்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான். அவர் இதில் என்ன சொல்றாரு? இஃப் டூ எலிமெண்ட்ஸ் கேன் கம்பைன் டு ஃபார்ம் மோர் தென் ஒன் காம்பவுண்ட், the masses of one element that combine with a fixed mass of the other element are in the ratio of small whole numbers. ரெண்டு எலிமெண்ட் கம்பைன் பண்ணி 2 or more than number of products கிடைக்குது அப்படின்னா அந்த ரெண்டு எலிமெண்ட் கம்பைன் பண்ணி 2 அல்லது 2க்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோ அல்லது ஒரு காம்பவுண்டோ அல்லது உருவாக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டோடைய மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக இருக்கும். அதில் கம்பைன் ஆகிருக்கக்கூடிய அனதர் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் சர்டன் ஃபிக்ஸட் ரேஷியோவில் தான் இது கம்பைன்ட் ஆகுன்றது தான் அவர் சொல்ல வர்றது. ஸோ கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ஆக்சிஜன் இருக்கும். ஸோ ஆக்சிஜனுடைய கிராம் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 1.33 கிராம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். கார்பன் பார்த்தீங்கன்னா 1 கிராம். ஸோ 1.33 கிராம் 1 கிராம் ரெண்டு பேர். ஸோ ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1:1 ரேஷியோன்னு சொல்லலாமா. ஹோல் நம்பர் ரேஷியோ தான் இது, நம்ம டெசிமலா இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா. கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா CO2 ஒரு கார்பன் இருக்கு 2 ஆக்சிஜன் இருக்கு. சரிங்களா? ஸோ கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ 1 கிராம் எடுத்துருக்கிறோம், ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா 2.66 கிராம் எடுத்துருக்கிறோம். ஸோ இவங்களுடைய ஹோல் நம்பர் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1:2 அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் சப்போஸ் டெசிமல்ல இருந்தா எப்படி இருக்கும், ஹோல் நம்பரா இல்லாமல் டெசிமலா இருந்தா எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இருக்கு. சரியா? ஸோ நைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய மாஸ் 14 எடுத்துருக்கிறேன், ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 16 எடுத்துருக்கிறோம். ஸோ இது ஹோல் நம்பர்ல தான் எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த நைட்ரிக் ஆக்சைடில் நைட்ரஜன் ஆக்சிஜன் 14, 16 இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு நம்ம எப்படி ரேஷியோ எடுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 14/14 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். 16/14 எடுத்தீங்க அப்படின்னா 1.43 கிடைக்கும். ஸோ டோட்டல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1.43. சரிங்களா? ஸோ இதை நம்ம 1:1ன்னு சொல்லலாமா? ஸோ ஒரு நைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கலாம் 1:1ன்னு சொல்லலாமா? அதுவே நீங்க அக்யூரேட்டா மோலார் மாஸ் படி ஒரு நைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் என்னவோ ஆக்சிஜனுடைய மாஸ் என்னவோ 16, 14 எடுத்து அப்படி நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதில் ரேஷியோ கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது 1:1.43ங்கிறது நமக்கு கிடைக்கும். நைட்ரஜன் டை ஆக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா NO2 இருக்குது, ஒரு நைட்ரஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கு. சரியா? ஸோ இதுல பாருங்க நைட்ரஜன் 14 மாஸ் அட்டாமிக் மாஸ் நமக்கு தெரியும், ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 32 மாஸ் நமக்கு தெரியும். ஸோ இவங்களுக்கு ரேஷியோ பார்க்கணும் அப்படின்னா 14/14 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். 32/14 எடுத்தோம் அப்படின்னா 2.286. சரியா? அப்போ 1:2 அப்படிங்கிறது ஹோல் நம்பர் ரேஷியோ. இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 1:2ங்கிறது இங்க ஹோல் நம்பர் ரேஷியோ. பட் டெசிமலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1:2.286ங்கிறது டெசிமலா பார்க்கும்போது வரும். ஸோ இவர் நமக்கு லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ல ஹோல் நம்பர் ரேஷியோ தான் அவர் தெளிவாக சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி சர்டன் ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ரேஷியோல தான் உங்களுக்கு மாலிகூல்ஸ் அல்லது ஒரு காம்பவுண்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது சொல்ல வர்றது தான் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ 3 லா பார்த்துருக்குறோம். அடுத்து என்ன லாங்கிறது 4th லாவையும் நம்ம இப்போ அடுத்து பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கே-லுசக்ஸ் லா ஆஃப் கேசியஸ் வால்யூம். இது சயின்டிஸ்ட் நேமே உங்களுக்கு கே-லுசக்ஸ் தான். ஸோ அந்த சயின்டிஸ்ட் சொன்ன லா தான் இது கே-லுசக்ஸ் லா ஆஃப் கேசியஸ் வால்யூம் அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்ல வர்றாரு? When gases combine are produced in a chemical reaction, they do so in a simple ratio by volume provided all gases are at the same temperature and pressure. இதுல இந்த லால சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் டெம்பரேச்சர் அல்லது சேம் பிரஷர், சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்ல சேம் வால்யூம்ல நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தான் சிம்பிளா இதுல சொல்ல வருது. சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் இருக்கணும், சேம் வால்யூம் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எந்த மாலிகூல்ஸா வேணாலும் இருக்கட்டும், அந்த மாலிகூல்ஸோ அல்லது எந்த கேஷியஸ் ஆட்டம்ஸா வேணாலும் இருந்துட்டு இருக்கட்டும், அது சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்ல சேம் வால்யூமா இருந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் நம்பரா தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல வர்றது தான் கே-லுசக்ஸ் லா. இல்ல சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆனிச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வாட்டர், இது நமக்கு தெரியும். ஸோ ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா 1 and 1 2 வால்யூம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்திருக்கோம். ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா 1 வால்யூம், கிடைச்சிருக்கக்கூடிய வால்யூம் பார்த்தீங்கன்னா 2 வால்யூம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர்.
ஸோ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ டோட்டல் நம்பர் 10 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். இதில் பாருங்க ஆக்சிஜன் ஆட்டம் 1 2 3 4 5 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். நமக்கு ஒரு ரேஷியோ நமக்கு தெரியும், H2O அப்படிங்கிறது ஹைட்ரஜன் 2 இருக்கணும், ஆக்சிஜன் 1 இருக்கணும். சரியா? ஸோ ஆக்சிஜன் இதில் எத்தனை இருக்குது? 10 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஹைட்ரஜன் இதில் எத்தனை இருக்குது? 10 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்கு. இதுல 10 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஆக்சிஜனை நீங்க மாலிகுலா பாத்தீங்க அப்படின்னா O2 தான் சொல்லணும். ஸோ ஆக்சிஜன் மாலிகுல்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு 5 தான் இருக்கு. அதே ஆக்சிஜன் ஆட்டம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5, தனித்தனியா பார்க்கும்போது நீங்க 10 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. நமக்கு H2O ஆக்சிஜன் ஆட்டம் தான் இங்க ஜாயிண்ட் ஆயிருக்குமே தவிர மாலிகுல்ஸா இருக்கு. ஹைட்ரஜன் கூட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது மாலிகுலா கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ ஆக்சிஜன் ஆட்டம் இங்க 1 இருக்குது. ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது இதுல 1 இருக்கு. அது 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்றது அதோட மீனிங். சரிங்களா? ஸோ ஹைட்ரஜன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 ஹைட்ரஜன் நமக்கு இருக்குது. ஆக்சிஜன் ஆட்டம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. சரிங்களா? ஸோ வாட்டர் மாலிகுல்ஸ் இங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? சாரி, எக்ஸ்ட்ரா ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ 10 வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ரேஷியோ வாட்டர் மாலிகுல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருக்கிறோம். வாட்டர் அப்படிங்கிறது 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இப்படி கம்பைன் ஆகி ப்ரொடியூஸ் ஆகிறதா வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர்லையும் ப்ரெஷர்லையும் சேம் வால்யூம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் நம்பர்ஸில் தான் இருக்குமே தவிர வேரி ஆகாது. பார்த்தீங்களா? இதில் சப்போஸ் நான் ஹாஃப் வால்யூமாக எடுத்தேன் அப்படின்னா ஏதாவது 2 வால்யூம்ல எனக்கு வந்து 10 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு. இது நான் 2 வால்யூம் நான் 1 வால்யூம்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுல எத்தனை இருக்கும்? கரெக்டா 5 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குமா? சரிங்களா? ஏன்னா இது 2 வால்யூம், 1 வால்யூம் அப்படிங்கிறது 5 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ 5 வாட்டர் மாலிகுல்ஸ். இந்த 1 வால்யூம்ல பாருங்க 5 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ். இந்த 1 வால்யூம் பாருங்க 5 ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ். இந்த 1 வால்யூம் பாருங்க 5 ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ். அப்போ கேலிஸ் லா சொல்றது சரியா தான் இருக்கு இல்லையா? ஸோ சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல ஈக்குவல் வால்யூமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மாலிகுல்ஸா வேணாலும் இருக்கட்டும், எந்த எலமெண்டா வேணாலும் இருக்கட்டும், சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இன் சேம் வால்யூம்ல ஈக்குவல் நம்பர்ஸ்ல தான் இருப்பாங்க அந்த எலமெண்ட்ஸோ அல்லது அந்த மாலிகுல்ஸோ. அப்ப கரெக்டா தான் இருக்கு. 2 வால்யூம்ஸ்ல 10 வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படின்னா அதுல ஹாஃப்னு பாத்தீங்கன்னா 1 வால்யூம். ஸோ இந்த 1 வால்யூம்ல எவ்வளவு இருக்குது? 5 H2O மாலிகுல்ஸ் இருக்கும். இந்த 1 வால்யூம்ல 5 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இருக்கு. 1 வால்யூம்ல 5 ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ். 1 வால்யூம்ல 5 ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ். ஸோ அப்ப கரெக்டா தான் இருக்கு. சரியா? அடுத்து அவோகாட்ரோ லா என்னன்றது நம்ம அடுத்து இப்போ பார்ப்போம். அடுத்து அவோகாட்ரோ லா, கேலிஸ் லாவுக்கு அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய அவோகாட்ரோ லா. அவோகாட்ரோ லாங்கிறது அவோகாட்ரோ சயின்டிஸ்ட் கொடுத்தது தான் அவோகாட்ரோ லா அப்படிங்கிறது. இந்த லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேலிஸ் லா ஒத்து தான் போகும். Equal volumes of gases at the same temperature and pressure should contain equal number of molecules. எந்த ஒரு மாலிகுல்ஸாக இருக்கட்டும் இந்த ஆட்டம்ஸாக இருக்கட்டும் கேஷியஸ் கண்டிஷனில் சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் வால்யூமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அல்லது ஆட்டம்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? குளோரின் 10 சென்டிமீட்டர் கியூப் எடுத்துருக்கிறேன், ஹைட்ரஜன் 10 சென்டிமீட்டர் கியூப் எடுத்துக்கிறேன். டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் கியூப். நீங்கள் மாலிகுல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 மாலிகுல் இதில் 2 மாலிகுல். மொலாரிட்டின்னு எடுத்தீங்கன்னா 1 மோல் ஆஃப் குளோரின் 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைன். ஓகேவா? அப்போ இதுலேயும் ரியாக்டன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரியாக்டன்ட் இருக்கு. ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்ல 2 மாலிகுல்ஸ் இருக்கு. ஸோ 2 மாலிகுல்ஸ் ஆஃப் த ரியாக்டன் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு ஈக்குவலாக கிடைச்சிருக்கு. இதுதான் அவோகாட்ரோ லா அப்படிங்கிறது. இது இந்த அவோகாட்ரோ லாவோட கடைசியா 5 லாஸ், இந்த லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படிங்கிறது முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டால்டன்ஸ் தியரியை நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க. அடுத்து நீங்கள் இந்த +1ல் வரக்கூடிய ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நன்றி.